இங்க பாருமா, நீ இங்க நல்லா இருக்கேங்கிறதுனால ஏன் பொண்ணெல்லாம் இங்க அனுப்ப முடியாது. உங்க பொண்ணை நீங்க அனுப்புங்க, அனுப்பாம போங்க. அது இப்ப பிரச்சனை இல்ல. இந்த வீட்டை பத்தி தப்பா சொல்லாதீங்க. இந்த வீடு இப்படி இருக்கிறது தான் உங்க பிரச்சனைன்னு எல்லாம் சொல்லாதீங்க. என்னைக்கு நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தனோ அப்பவே இந்த ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் போய் ஆயிடுச்சு. என்னைக்கு நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தனோ அப்பவே இந்த ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் போய் ஆயிடுச்சு. என்னைக்கு நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தனோ அப்பவே இந்த ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் போய் ஆயிடுச்சு. உங்களுக்கு உங்க பொண்ணை இங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லனா, அவங்க இங்க வாழ்றது பிடிக்கலனா உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைங்க. ஆனா கல்யாணம் பண்ணி கொடுக்காததுக்கு இந்த வீடு தான் காரணம்னு மட்டும் சொல்லாதீங்க. ஒருவேளை உங்க பொண்ணை நீங்க பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாண்டி உங்க பொண்ணை தங்க மாதிரி தாங்குவாரு. சேரன் என்ன அவரோட சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துப்பாரு. பல்லவ அண்ணி அண்ணின்னு உயிரையே கொடுப்பான். ஏன் இப்ப உங்களை திட்டி பேசுற சோழனும் உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா இப்படி பாத்துக்குவாரு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு வீட்டுல உங்க பொண்ணு வாழணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு அது பிடிக்கலன்னா அது உங்க பிரச்சனைங்க. உங்க வீட்டுல உட்கார்ந்து நீங்க பேச வேண்டிய விஷயம் இங்க வந்து எப்படி கத்துவீங்க? என்ன சொன்னீங்க? இந்த ஊர்லயே இதை விட மோசமான வீடு இல்லன்னு தானே சொன்னீங்க. நான் சொல்றேன், இந்த வீட்டு மருமகளா சொல்றேன், சோழனோட வைஃபா சொல்றேன், இப்படி ஒரு நல்ல வீடு இந்த ஊர்லயே கிடையாது. இந்த வீட்டை விட ஒரு பாதுகாப்பான வீடு ஒரு பொண்ணுக்கு இருக்கவே இருக்காது. அதுக்காக இங்க பாருங்க, நீங்க உங்க பொண்ணை கட்டி கொடுங்க, கொடுக்காம இருங்க, அது உங்க விருப்பம். ஆனா எங்க வீட்டு வாசல்ல நின்னு எங்க வீட்டை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. இதுக்கு மேலயும் நீங்களும் இந்த ஊர்க்காரங்களும் எங்க வீட்டை பத்தி தப்பா பேசுறதை என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க சொல்ற இந்த வார்த்தைகளால இவங்க பாதிக்கிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பொய்யான விஷயத்துக்கு இந்த ஊரை சப்போர்ட் பண்றாங்க. அது இன்னியோட முடியணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டை பத்தி யாராவது ஏதாவது சொன்னீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்கங்கறல்ல. டேய் நீ வாடி. வா. வாடி. யோ கைய விடியா. யாரு? இதுக்கு மேல எல்லாம் இவங்க இப்படி பேசுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு. இனி யாராவது வரட்டும், உங்களுக்கு இருக்கு. ஐயோ பல்லவா, பாத்தியா என் பொண்டாட்டின தாலியை போட்டு வந்து எப்படி பேசுனா பாத்தியா? ஐயோ என்னால தரையிலேயே நிக்க முடியலையே. பல்லவா இன்னொருத்தங்க எப்படின்னா வார திரும்ப தாலியை போட்டாடா அவன். தாலியை போட்டு விட்டான அவன். இப்ப என்னவா உங்களுக்கு? ஆனா அவன நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சும்மா கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டே இருக்காங்க. நம்ம என்ன அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணா கேட்டோம்? அப்படி போக வேண்டியதானே? சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. நம்ம ஆளு எப்படி? அவங்க வர்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எதுக்குடா? டேய் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு அங்க போனீங்க?
நான் சொன்னலப்பா இவனுங்க அங்கதான் போயிருப்பானுங்கன்னு. நீங்க அங்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்கன்னு நான் கூட அண்ணன் கிட்ட விட்டு கொடுக்காம பேசினேன். அங்க எதுக்கு நீங்க போனீங்க? இல்லங்க, நேத்து அவங்க பாட்டுக்கு நம்ம வீட்டை பத்தி இஷ்டத்துக்கு பேசிட்டு போனாங்க. அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமாங்க? என்ன இருந்தாலும் நீங்க அங்க போனது தப்புடா. இப்ப நீங்க அங்க போய் கத்தி பதிலுக்கு அவங்க வந்து இங்க கத்தி தேவையில்லாத பிரச்சனையை தானே பெருசா வளர்த்துருக்கீங்க. ஏண்டா பாண்டி, என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையாடா? அண்ணா இப்படிலாம் அவமானத்தை தாங்கிக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. வாய முறா. கோவத்துல எது வேணா பேசலாமா? இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா எந்த நல்லதும் நடக்காது. கொஞ்சம் அமைதியா இருடா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. அண்ணே, சண்டை போடாம பம்மி பம்மி போனா இவங்க தலைமையில தானே ஏறி உட்காருவாங்க. நாங்க பண்ணதானே சரி. ஏங்க, நீங்க கலக்கிட்டீங்க, சும்மா பின்னிட்டீங்க. வாரு வா. ஆமாப்பா, நீ என்ன திடீர்னு வந்து அப்படி பேசிட்ட? நானே அதிர்ச்சி ஆயிட்டேன். நான் உண்மையை தானே சொன்னேன். எப்ப பாரு பொண்ணுங்க தங்க மாட்டாங்க பொண்ணுங்க தங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் பொண்ணு தானே, நான் இந்த வீட்டுல தானே இருக்கேன். அது அவங்களுக்கு சொல்லணும்ல. நீங்க பாயிண்டா வச்சோனுமே அவங்களால பேசவே முடியல. நீ நம்ம வீட்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பாயிண்ட் அதுதான். அதையும் நீங்க அடிச்சு காலி பண்ணதும் தலையை தொங்க போட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? ஆனாலுங்க இந்த தாலியை போட்டு இப்படி தூக்கி புடிச்சு பேசுனீங்க பாத்தீங்களா, அதாங்க மாசு. ஏங்க, எதுக்குங்க இப்ப கலட்டுறீங்க? ஏங்க, வேணாங்க, வேணாம், கழட்டாதீங்க. சொன்னா கேளுங்க. எங்க வேணாங்க, வேணாங்க, சொன்னா கேளுங்க, போட்டுக்கோங்க. ஏங்க என்னங்க நீங்க? பத்திரமா வச்சுக்கோங்க.